Hello everyone, welcome to the Professional Studies online platform. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சில இன்டர்மீடியரி லெவல்ல இருக்கிற லா இருக்கு இல்லைங்களா? கார்ப்பரேட் லா அண்ட் அதர் லாஸ். அதுல நம்ம தி ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆன பிரிலிமினரி இத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்த எல்லா சாப்டர்ஸையும் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இத ஸ்கிப் பண்ணிருவாங்க. கடைசியா படிச்சுக்கலான்னு. பட் இந்த இன்டர்மீடியேட்ல இருக்க இந்த லாவோட ஒரு ஃபவுண்டேஷனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிலிமினரி சாப்டர்ல தான் லை ஆயிருக்கு. ஸோ இதுல இருக்க அந்த டெஃபினிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டெஃபினிஷன்ஸ மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு, இதுல மோஸ்ட்லி நியர்லி ஒரு 80 கிட்ட டெஃபினிஷன்ஸ் நமக்கு இருக்கும். பட் அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டெஃபினிஷன்ஸ நம்ம கவர் பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஓகே இந்த லா எதெல்லாம் கவர் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு நாலேட்ஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஃபோக்கஸ் எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிலிமினரி சாப்டர்ல இருக்க இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ்ல இருக்கும். இப்போ நம்ம கிளாஸஸ்குள்ள போறக்கு முன்னாடி, நான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஸ்பிரண்ட். ஸோ இப்ப நான் எதுக்கு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதுல 2 விதமான ஒரு விஷயத்த வச்சு எடுத்திருக்கேன். ஒண்ணு என்னோட செல்ஃப்‌க்கு, இன்னொன்னு அதர்ஸ்‌க்கு அப்படின்னு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எனக்கு நம்மளோட போர்ட் ஸ்டடீஸ்லேருந்தே எனக்கு டீச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்‌க்கும், இல்ல ஃபேமிலீஸ்‌க்கும் யாரெல்லாம் இந்த ஆர்ட்ஸ் குரூப் லைன்ல, காமர்ஸ்ல இருக்காங்களோ, அவங்களுக்கு நான் நெறைய டீச் பண்ணுவேன். எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இது ரொம்ப நாள் அப்புறம் டிஸ்கன்டின்யூ ஆயிருந்துச்சு. நான் நம்மளோட சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி கோர்ஸ் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம அதுல போயிட்டு இருக்கும்போது, சரி ஓகே ரொம்ப நாள் ஆச்சே. ஸோ நமக்கும் இது வெளிய சொல்லிக் குடுத்த மாரி இருக்கும். நம்மளும் ஒரு டிசிப்ளினா படிக்கிற மாரியும் இருக்கும். இன்னொன்னு நெறைய பேத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா தமிழ்ல மோஸ்ட் ப்ராபபிலி இந்த டைமுக்கு எங்கேயுமே சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சில கோர்ஸஸ் இல்ல. ஏன்னா நான் நெறைய தேடி அலைஞ்சிருக்கேன் ஃபவுண்டேஷன்ல. ஸோ இப்போ நம்ம எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா, ஒரு ஃபேமிலியா சேர்ந்து, நம்பளோட இந்த ஒரு சிஏ ஜர்னிய இனி கன்டின்யூ பண்ணலாம். வணக்கம். இது உங்க ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் ஆன்லைன் அகாடமி. ஓகே. இப்ப இந்த பிரிலிமினரி சாப்டர்ல பார்த்தீங்க அப்டின்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி கிட்டத்தட்ட ஒரு 93 டெஃபினிஷன்ஸ் ஆல்மோஸ்ட் 93 எஸ் ஆமா. 93 டெஃபினிஷன்ஸ் இதுல குடுத்துருக்காங்க. ஸோ இதுல இந்த 93யுமே நான் படிக்கணுமா? அப்டின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவ கிடையாது. இந்த 93ல எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல, ஆர்டிபி, எம்டிபில எதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்களோ, அந்த டெஃபினிஷன்ஸ மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்க எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு படிக்கிறதுக்கு. ஸோ நம்ம இத மட்டும் படிச்சோம்னாலே போதும். இந்த ஒரு சாப்டர் நமக்கு கவர் ஆயிரும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இந்த டெஃபினிஷன் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேசிக்கான டெஃபினிஷன் தான். இதுல ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர்ல குடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த ஆர்டர்லயே போவோம். அப்பதான் ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்காது. நான் எங்கெல்லாம் இந்த மாரி ஒரு ஆர ஒரு பிங்க் கலர்ல மார்க் பண்ணியிருக்கணும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டெஃபினிஷன்ஸ். அது இல்லாம பின்னாடி வர லெசன்ஸோட ரொம்ப ஒரு கனெக்டடா இருக்கிற டெஃபினிஷன்ஸ். இது எல்லாமே நம்ம கண்டிப்பா மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். வேற ஆப்ஷன்ஸ் இல்ல. இது ஈஸியா நம்ம மெமரைஸ் பண்ணலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, அசோசியேட் கம்பெனி. இந்த அசோசியேட் கம்பெனி அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் கம்பெனி இன் ரிலேஷன் டூ அனதர் கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி இன் விச் த அதர் கம்பெனி ஹாஸ் அ சிக்னிஃபிஷன்ட் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த டெஃபினிஷனோட கீவேர்டே பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னிஃபிஷன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்ட் தான். பட் விச் இஸ் நாட் அ சப்சிடரி கம்பெனி ஆஃப் அ கம்பெனி ஹேவிங் சச் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அ ஜாயிண்ட் வென்ச்சர் கம்பெனி. இப்போ அசோசியேட் கம்பெனி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில டெஃபினேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஹோல்டிங் கம்பெனி, இல்லன்னா சப்சிடரி கம்பெனி அதெல்லாமே. பட் நம்ம அந்த ஹோல்டிங் சப்சிடரி கம்பெனியோட அசோசியேட் கம்பெனிய கம்பேர் பண்ணி பார்த்துறக்கூடாது. ஏன்னா, அசோசியேட் கம்பெனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேர் வில் பி ஒன்லி சிக்னிஃபிஷன்ட் இன்ஃப்ளூயன்ஸ். சரி சிக்னிஃபிஷன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா எத சொல்றாங்கன்னா, அதுக்கான டெஃபினிஷன் கீழ குடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணி. ஃபார் த பர்ப்பஸ் ஆஃப் திஸ் கிளாஸ். எக்ஸாம்ல நீங்க இதெல்லாம் எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. இதெல்லாமே இக்னோர் பண்ணிறலாம் நீங்க. ஸோ, இப்ப என்னன்னா இப்ப கீழ இருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, சிக்னிஃபிஷன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா, மீன்ஸ் அட்லீஸ்ட் 20% அதாவது 20% இருக்கு இல்லைங்களா? 20% ஆஃப் த கண்ட்ரோல் விச் மீன்ஸ் த வோட்டிங் பவர் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் அ பார்ட்டிசிபேஷன் இன் பிசினஸ் டிசிஷன்ஸ் அண்டர் அன் அக்ரீமெண்ட். சிக்னிஃபிஷன்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னா நத்திங் பட் ஒரு 20% ஆஃப் த கண்ட்ரோல் இந்த கம்பெனி கிட்ட இருக்கும். இந்த கம்பெனி ஹோல்டு பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அதுதான் அசோசியேட் கம்பெனிங்கிறது. இதுக்கு கீழ இங்க ஜாயிண்ட் வென்ச்சர் அப்படிங்கறதுக்கான மீனிங் குடுத்திருக்காங்க. ஜாயிண்ட் வென்ச்சர்னா நமக்கே தெரியும் என்ன அப்படின்னு. விச் மீன்ஸ் இட்ஸ் அன் ஜாயிண்ட் அக்ரீமெண்ட் பிட்வீன் பார்ட்டீஸ் டு ஹேவ் கண்ட்ரோல் ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட் டு ஹேவ் ரைட்ஸ் இன் த நெட் அசெட்ஸ் ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட். அதாவது 2 கம்பெனி சேர்ந்து பண்றாங்க இல்லையா? அதுதான் சிம்பிளா சொல்லணும்னா ஜாயிண்ட் வென்ச்சர் அப்படிங்கிறது.
ஸோ இப்போ இந்த டெஃபினேஷன் நம்ம எப்படி இருக்குன்னு வந்து 1 செகண்ட் பார்த்துடலாம். ஸோ நீங்களும் என் கூடயே சேர்ந்து வந்து மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. Associate company in relation to another company means a company in which the other company has a significant influence, but which is not a subsidiary company of a company having such influence and includes a joint venture company. The expression significant influence means a control of at least 20% of voting power or control or participation in business decisions under agreement. சரி, எனக்கு வந்து இது ரொம்ப டஃபா இருக்கு இந்த டெஃபினிஷன் அப்படின்னா வந்துட்டு இதை வந்து நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா வந்துட்டு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெஃபினிஷனை வந்து நீங்க இது வரைக்கும் நீங்க வந்து கவர் பண்ணாலே போதும். இங்க நான் இப்போ அண்டர்லைன் பண்ற பாருங்களேன், 20% அதாவது ஓட்டிங் பவர், இது வரைக்கும் நீங்க வந்து கவர் பண்ணாலே வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் சஃபிஷியன்ட் தான் இதை பொறுத்த வரைக்கும். இல்ல என்னால படிக்க முடியும் அப்படின்னா தாராளமா நீங்க வந்து ஃபுல் டெஃபினேஷன் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் அசோசியேட் கம்பெனி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம போக போறது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ்னா வந்து ரொம்ப சிம்பிளான டெஃபினேஷன் தாங்க. விச் மீன்ஸ் த கலெக்டிவ் பாடி ஆஃப் த டிரெக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி. இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய டிரெக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர்த்து சொல்ற டேர்மை தான் வந்து நம்ம போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா வந்து கலெக்டிவ் பாடி ஆஃப் டிரெக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இந்த டெஃபினேஷன். ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர்ல வந்து போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ்க்கான டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து பாடி கார்பரேட். யாரை வந்து பாடி கார்பரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடி கார்பரேட் இன்க்ளூட்ஸ் அ கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா. இட் கேன் பி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா பட் டஸ் நாட் இன்க்ளூட். எதை வந்து இன்க்ளூட் பண்ணாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடி கார்பரேஷன் அப்படின்னா வந்துட்டு கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா பட் டஸ் நாட் இன்க்ளூட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி registered under laws relating to cooperative societies act and any other body corporate which the central government may by notification specify in this behalf. அதாவது இன் கேஸ் வந்து அது வந்து which is not a company, இந்த நம்ம கம்பெனிஸ் ஆக்ட்ல டிஃபைன் பண்ணாத ஒரு கம்பெனி வந்து இருக்கு அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம உள்ள கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன்ஸ்லாம். இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம். அதே மாதிரி கம்பெனி, இது வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு டெஃபினிஷனாக இருக்கும். கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி இன்கார்பரேட்டட் அண்டர் திஸ் ஆக்ட் ஆர் அண்டர் எனி அதர் ப்ரீவியஸ் கம்பெனி லா. பா, எவ்வளோ ஒரு ஈஸியான டெஃபினிஷன் பார்த்தீங்களா? ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஒரு டெஃபினேஷன் வந்து 2 அட்டம்ப்ட்ல வந்து இந்த டெஃபினேஷன் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க ஓல்டு சிலபஸ்ல. ஸோ அதோட டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துடலாம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன் ரிலேஷன் டு அ கம்பெனி இன்க்ளூட்ஸ். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம காமனாக சொல்கிறோம் இல்லையா, அதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் ஆஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி அண்ட் எக்ஸ்பிளனேட்டரி நோட். இது எல்லாமே இதில் இருக்குது. சரிங்களா? என்னென்ன இருக்கு? Balance sheet, a financial statement of a company includes a balance sheet as at the end of the financial year, a profit or loss account in case of a company carrying on any activity not for profit and income. இப்போ வந்து in case not for NPO-வா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஃபவுண்டேஷன்லேயே படிச்சிருப்போம் இல்லையா? நார்மல் கம்பெனிஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டும், என்பிஓஸ் என்ஜிஓஸ்க்கு வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் வரும்னு, ஸோ அதை கவர் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சிஎஃப்எஸ், அப்புறமா வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி ஏதாச்சும் இருந்தால் அதை வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளனேட்டரி நோட். இது எல்லாமே சேர்த்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றது. இது வந்து 1 மார்க்ஸ்லயும் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்து எது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்துக்கங்களேன், ப்ரொவைடட் தட் the financial statement with respect to 1% company, OPC, small companies and a dormant company, இது எல்லாத்துக்குமே வந்து may not include the cash flow statement அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு டெஃபினிஷன். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து ஃபினான்ஷியல் இயர். இது வந்து பின்னாடி வந்து அதர் லாஸ்ல வந்து இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான டெஃபினிஷன் தனியாக இருக்கு. ஸோ அதனால வந்து நான் அதை இங்கே கவர் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் இயர்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். விச் மீன்ஸ் த பீரியட் எண்டிங் ஆன் 31st March of every year and where it has been incorporated on or after 1st January of a year period ending on 31st March of the following year. இதெல்லாமே வந்து வள நீங்கள் கொடுத்துருப்பான். இதுக்கு சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு ஃபினான்ஷியல் இயர் மீன்ஸ் நத்திங் பட் இயர் விச் ஸ்டார்ட்ஸ் ஆன் 1st of April and ends at 31st of March. நீங்கள் முடிச்சிங்கனாலே இது வந்து போதுமானது, சஃபிஷியன்ட் தான்.
இவ்வளோ பெரிய டெஃபினேஷன் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு. பட் ஃபினான்ஷியல் இயரோட டெஃபினேஷனுமே வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் தான். ஏன்னா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பட் இதுக்கு நான் சொன்ன இந்த டெஃபினேஷன் நீங்க எழுதினாலே போதுமானதா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிஆர், குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க இது. ஜிடிஆர்னா வந்து என்னன்னா, மீன்ஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அன் டெபாசிட்டரி ரெசிப்ட் பை வாட் எவர் நேம் கால்ட். சரிங்களா? கிரியேட்டட் பை அ ஃபாரின் டெபாசிட்டரி அவுட் சைட் இந்தியா அண்ட் அத்தரைஸ்டு பை அ கம்பெனி மேக்கிங் அண்ட் இஷ்யூ ஆன் சச் டெபாசிட்டரி ரெசிப்ட். நீ வந்து எந்த பேர்ல வேணாலும் கூப்பிட்டுக்கோ அத. பட் இட் இஸ் கிரியேட்டட் பை அ ஃபாரின் டெபாசிட்டரி விச் இஸ் அவுட் சைட் இந்தியா. இன்சைட் இந்தியா கிடையாது, அவுட் சைட் இந்தியா. அண்ட் இட் இஸ் அத்தரைஸ்டு பை அ கம்பெனி ஹூ இஸ் மேக்கிங் அண்ட் இஷ்யூ ஆஃப் சச் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ். ஜிடிஆர்னா வந்து இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். என்ன மாதிரி இது? அது வந்து ஒரு டெபாசிட் ரெசிப்ட். அது எந்த நேம்ல வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். வாட் எவர் இட் மே பி கால்ட். பட் இட் இஸ் கிரியேட்டட் பை அ ஃபாரின் டெபாசிட்டரி விச் இஸ் அவுட் சைட் இந்தியா அண்ட் அத்தரைஸ்டு பை அ கம்பெனி. யார் அத்தரைஸ் பண்றா? மேக்கிங் அண்ட் இஷ்யூ ஆஃப் சச் டெபாசிட்டரி ரெசிப்ட். இப்ப அத வந்து அந்த டெபாசிட்டரி ரெசிப்ட் மேக் பண்ற அந்த கம்பெனி வந்து தே ஷுட் அத்தரைஸ் திஸ் அண்ட் இட் ஷுட் பி சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியா. இது வந்து அவுட் சைட் இந்தியா கிரியேட் ஆயிருக்கு. இதுல 2 கீவேர்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, created by foreign depository outside India and a company making an issue of such depository receipt. இதுதான் வந்து இதோட keyword. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் கம்பெனி. நம்மளோட ஃபேவரட்டான டெஃபினிஷன் நம்மளோட போர்ட் ஸ்டடீஸ்ல இருந்து. ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன் தான், பட் இம்பார்ட்டன்டான டெஃபினிஷன். Government company means a company in which not less than 51% of the paid up share capital is held by யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸா படிச்சுக்கோங்க, அப்ப ஈஸியா இருக்கும். Held by central government or by any state government or governments or partly by the central government and partly by one or more state governments and includes a company which is a subsidiary of a government company. என்ன இது வந்து நமக்கே தெரியுது, பெரிய எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்ன சரி ஒரு பிரீஃபா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல்ல வந்து 51% கம்மி ஆகாம யார் ஹெல்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட்ஸ் ஆர் வந்து பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து ஹோல்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனியோட சப்சிடரியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கவர்மெண்ட் கம்பெனி தான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து தி ஹோல்டிங் கம்பெனி. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் மேல கவர்மெண்ட் கம்பெனிக்கு எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிள் 5 கொடுத்துருக்காங்க. வேணா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னா இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான டெஃபினிஷன். இதை விட சப்சிடரி கம்பெனி டெஃபினிஷன் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னா என்னன்னா ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன் தான். ஹோல்டிங் கம்பெனி இன் ரிலேஷன் டு ஒன் ஆர் மோர் கம்பெனி மீன்ஸ் a company of which such companies are subsidiary company. அவ்வளவுதான். இப்போ இந்த டெஃபினிஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா சப்சிடரி கம்பெனியோட டெஃபினிஷன் என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பின்னாடி வரும்போது அது என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். அப்ப நான் வந்து திருப்பி ஒரு வாட்டி ரீகால் பண்றேன் உங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கீ மேனேஜரியல் பர்சன். கீ மேனேஜர் பர்சன் அப்படின்னா யாருன்னு நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து சிஏ நம்ம பண்றோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. பட் கேஎம்பி யாருன்னு கேட்டா வந்து நிறைய பேர் வந்து ஸ்டேர் ஆகுறாங்க. யாரு கேஎம்பி அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே டைரக்டர்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் உண்மையான கேஎம்பிஸ் யாரு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒன் ஆஃப் த மேண்டேட்டரி பார்ட் இந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் கேஎம்பி இன் ரிலேஷன் டு அ கம்பெனி மீன்ஸ் யாரெல்லாம்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட சிஇஓன்னு சொல்லப்படக்கூடிய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அதே மாதிரி வந்து சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி, ஹோல் டைம் டிரெக்டர்ஸ், அப்புறமா வந்து சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸர். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கீ மேனேஜர் பர்சன்ஸ். அதோட சேர்த்து such other officer not more than one level below the directors who is in the whole time employment designated as KMPs by the board. யாரு வந்து நம்ம போர்டு வந்து கேஎம்பின்னு டெசிக்னேட் பண்றாங்களோ அவங்களுமே வந்து கேஎம்பிஸ் தான். அதே மாதிரி சச் அதர் ஆஃபீஸர் ஆஸ் மேபி பிரிஸ்கிரைப். ஒவ்வொருத்தரோட ஆர்டிகல்ஸ் மெமரண்டம்ல வந்து இவங்களுக்கு ஒரு கேஎம்பி, இவங்களும் ஒரு கேஎம்பின்னு ப்ரமோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களையுமே வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேப் இருக்கு இல்லைங்களா, இந்த மேப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நெட்வொர்த். நெட்வொர்த்தோட டெஃபினிஷனுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் எத்தனை பேர் நெட்வொர்த்தோட டெஃபினிஷன் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. பட் இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் தான். Net worth means the aggregate value of paid up share capital and all the reserves created out of profits. Net worth அப்படின்னா வந்துட்டு அந்த net worth அப்படிங்கிற அந்த வார்த்தை, net worthனால என்ன எல்லாமே சேர்த்தது. ஸோ அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கறத வந்து என்னென்ன அடிஷன்ஸ் என்னென்ன டெலிஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத வந்து இந்த டெஃபினிஷன் வந்து நமக்கு சொல்லும். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, all the reserves created out of profits
செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் இருக்கும் அண்ட் டெபிட் ஆர் கிரெடிட் ஆஃப் P&L அக்கௌண்ட் இது எல்லாமே இருக்கும். இது எதுக்கு அப்புறம் இருக்கும்னா இது இம்பார்ட்டன்டான கீவேர்டு. ஆஃப்டர் டிடக்டிங் த அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் அக்யூமுலேட்டட் லாசஸ், இது வரைக்கும் அக்யூமுலேட் ஆகிருக்க லாசஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து டிஃபர்டு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் மிஸ்சிலேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் which are not written off as per the audited balance sheet but does not include. ஆனா இதுல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா reserves created out of revaluation of assets, write back of depreciation and amalgamation. இப்போ என்ன சொல்றாங்கன்னா நெட்வொர்த்ல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பாத்துக்கங்களேன். நெட்வொர்த் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு ரிசர்வ்ஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் சொல்லலாம், பிளஸ் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் சொல்லலாம். அதே மாதிரி வந்து டெபிட் ஆர் கிரெடிட் ஆஃப் P&L அக்கௌண்ட். இந்த டெபிட் ஆர் கிரெடிட் ஆஃப் P&L அக்கௌண்ட் வந்து எதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டு வருவாங்கன்னா ஆஃப்டர் டிடக்டிங் த அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் accumulated losses minus deferred expenditures minus miscellaneous expenditures which are written off which are not written off as per balance sheet. பட் இதுல எதை வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது, நாட் இன்க்ளூட்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல எது இன்க்ளூட் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. பட் டஸ் நாட் இன்க்ளூட் ரிசர்வ்ஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ், இது வந்து இன்க்ளூட் ஆகாது இதுல. அதே மாதிரி வந்து ரைட் பேக் ஆஃப் டிப்ரிசியேஷன் அண்ட் அமால்கமேஷன், திருப்பி அந்த டிப்ரிசியேஷன் உள்ள எடுத்துட்டு வர்றது, இதெல்லாமே வந்து இதுல ஆட் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த நெட்வொர்த்தோட டெஃபினேஷன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெஃபினேஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நெட்வொர்த்தோட டெஃபினேஷனும் இதுக்கு முன்னாடி கொடுத்த டெஃபினேஷன்ஸையும் 1 செகண்ட் ரீகால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து அடுத்த வாடி படிக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணுமா, எப்படி வந்து இதை வந்து நம்ம அடுத்தடுத்து கொண்டு போகலாம், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஓப்பனாக ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து நீங்கள் சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க, நம்ம சிஏ ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா மறக்காமல் அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து எவ்வளோ தேடி அலைஞ்சேன் ஃபவுண்டேஷனில் ஒரு ஏன்னா நம்மளோட லாங்குவேஜில் இருக்கிற ஒரு இதுனா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்போ ஹிந்தின்னு தான் நிறையா இருந்துச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழில் வந்து எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து தமிழில் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு எப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி. இதுவுமே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் தான். ப்ரைவேட் கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி ஹேவிங் மினிமம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். மினிமம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து எவ்வளோன்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த டெஃபினேஷன் மட்டும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். மினிமம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்டு அண்ட் பை விச் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஏஓஏ வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஈஸி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா வந்துட்டு ஆர்பிஎல், இப்போ எப்படி ஐபிஎல்ங்கிற மாதிரி ஆர்பிஎல்னு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர் அப்படின்னா வந்து ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த ரைட் டு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். பி அப்படின்னா வந்துட்டு prohibits any invitation to public for subscription of securities. அடுத்து வந்து கடைசியில் எல் அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு limits except in case of 1% company it limits the number of members to 200. இதில் இதை மட்டும் எழுதுனா ஃபுல் மார்க் தரமாட்டான். இதுக்கு கீழே இருக்கிற இது நீங்கள் சேர்த்து எழுதுனாதான் இதுக்கு கம்ப்ளீட்டான மார்க் கிடைக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா provided that where 2 or more persons hold 1 or more shares in company jointly. ஓகேவா? இப்போ என்னன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ வந்து படிப்பில் தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ 2 பேர் இருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் 2 பேர் சேர்ந்து வந்து கம்பெனியில் வந்து ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணுறீங்க. 2 or more persons hold 1 or more shares in a company jointly. இப்போ 2 பேர் சேர்ந்து வந்து 1 or more shares ஹோல்டு பண்ணீங்கன்னா வந்துட்டு நீங்கள் 2 மெம்பர்னு கன்சிடர் ஆக மாட்டீங்க. யூ வில் பி கன்சிடர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் யூ வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அ சிங்கிள் மெம்பர். உங்களை வந்து சிங்கிள் மெம்பராகத்தான் ட்ரீட் பண்ணுவார்களே தவிர 2 மெம்பர்களாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து வேற யாரெல்லாம் வந்துட்டு இதுக்குள்ளே எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடட் ஃபர்தர். ஓகே, இன்னும் ஃபர்தராக போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா
பர்சன்ஸ் ஹூ ஆர் இன் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த கம்பெனி, அதே மாதிரி வந்து பர்சன்ஸ் ஹூ ஹவ் பீன் ஃபார்மலி இன் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த கம்பெனி were members of the company while in the employment and have continued to be members after employment ceased. இது மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. persons who have been formally in employment of a company, ஆல்ரெடி அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தாங்க, அப்போ வந்து they were the members of the company while in that employment. சரிங்களா, அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கும்போதே they were members and அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் they are continuing to be a member. அந்த மாதிரி மெம்பர்ஸை வந்து இதுக்குள்ள வந்து நம்ம வந்து கணக்குக்கு இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம். எந்த கணக்குக்கு இது எந்த கணக்குக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பார்த்தோம் இல்லையா, the number of its members is 200ன்னு. இந்த 200 அப்படிங்கிற இந்த மெம்பருக்குள்ள இவங்க யாரையுமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம். இததான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்ததுதான். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த டெஃபினிஷன் அவங்க வந்து உங்களை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி சொன்னேன், ஏன்னா ஐபிஎல் ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன நிமோனிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆர்பிஎல். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், ஒரு வாட்டி அப்படியே என் கூடயே சொல்லிருங்க, ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் restriction of members to 200 and P stands for prohibits of invitation to public. அதே மாதிரி L stands for limit the members to limits அந்த மெம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இங்க வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஎல் அப்படிங்கிறது. கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் வந்து கசகசன்னு இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எழுதணுங்கிறதுனால அப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ். நான் இங்கேயும் இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டுறேன், ஏன்னா எனக்கும் அப்புறம் ரெஃபரன்ஸுக்கு யூஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது வந்து ப்ரொமோட்டர். ப்ரொமோட்டர்னா வந்து யாருன்னு பார்ப்போம். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் தான். இன்கார்பரேஷன் சாப்டர் இருக்கு இல்லைங்களா, அடுத்த சாப்டர், அதில் எடுத்தோடனே வந்து ப்ரொமோட்டர்னா யாருப்பா அப்படின்னு தான் வந்து ஸ்டார்டிங்கே வந்து லெசன் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போவே படிச்சு வச்சிடலாம். ப்ரொமோட்டர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் மீன்ஸ் அ பர்சன் ஹூ ஹாஸ் பீன் நேம்டு இன் ப்ராஸ்பெக்டஸ் ஆர் ஐடென்டிஃபை த கம்பெனி. இது வரைக்கும் போதும். இதெல்லாம் வந்து இந்த ஆனுவல் ரிட்டர்ன் எடுத்தீங்க, இந்த ரெஃபர்டு இன், இந்த 92, இதெல்லாம் எதுவுமே தேவையே கிடையாது நமக்கு. இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ப்ரொமோட்டர் மீன்ஸ் அ பர்சன் ஹூ ஹாஸ் பீன் நேம்டு as such in prospectus or identified by the company in annual return. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் வந்து who has a control over the affairs of the company. சரிங்களா, யாருக்கெல்லாம் வந்து இந்த கம்பெனியோட அஃபேர்ஸ் மேல கண்ட்ரோல் இருக்கு. இட் மே பி டைரக்டாவும் இருக்கலாம், இன்டைரக்டாவும் இருக்கலாம். வெதர் ஆஸ் அ ஷேர் ஹோல்டர், டைரக்டர், யாரா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா, அடுத்தது இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து இன் அக்கார்டன்ஸ் வித் ஹூஸ் அட்வைஸ், டிரெக்ஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் த போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி இஸ் அக்கமஸ்டட் டு ஆக்ட். இப்போ எப்படின்னா வந்து இவங்க காட்டுற வழியில தான்ப்பா நான் போவேன் அப்படிங்கிறாங்களா, அதை தான் வந்து தேர்ட் பாயிண்ட் சிம்பிளா சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர்னா யாரு, யாரோட பேர் வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல மென்ஷன் ஆயிருக்கு, அப்படி இல்லைன்னா வந்து யார் வந்து ஹூ இஸ் ஐடென்டிஃபைடு பை த கம்பெனி இன் ஆனுவல் ரிட்டர்ன், யார் வந்து யாரோட பேர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து யாருக்கு வந்து வாஸ் த கண்ட்ரோல் ஓவர் த அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி, கம்பெனியோட அஃபேர்ஸ் மேல கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கிறது. வெதர் இன்டைரக்ட்லயே இருக்கலாம், இல்லை டைரக்டாவும் வச்சிருக்கலாம். அவங்க ஷேர் ஹோல்டரா இருக்கலாம், டைரக்டரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இன் அக்கார்டன்ஸ் வித் ஹூஸ் அட்வைஸ், யாரோட அட்வைஸ், வழிமுறை, வழிகாட்டுதல், அப்புறமா வந்து இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து நடக்கிறாங்களோ அவர்களை தான் நம்ம என்ன சொல்றோம், ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்துட்டு இந்த ஒரு டெஃபினேஷனோட மீனிங். இதுக்கு கீழே வந்தோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, ப்ரொமோட்டர்னா வந்துட்டு யாரோட நேம் வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்குன்னு. ஸோ ப்ராஸ்பெக்டஸ்லாம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதை தான் அடுத்த டெஃபினேஷனாக கொடுத்துருக்கான். இதுவுமே வந்துட்டு நம்ம ப்ராஸ்பெக்டஸ் லெசன் வருது இல்லைங்களா, தேர்ட் லெசன் நினைக்கிறேன், ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அதில் வந்து இந்த டெஃபினேஷன் இருக்கும். ஸோ இப்போ படிச்சு வச்சுக்கிட்டா அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு. ப்ராஸ்பெக்டஸ் மீன்ஸ் எனி டாக்குமெண்ட் டிஸ்கிரைப்ட் ஆர் இஷ்யூட் ஆஸ் அ ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ். ஒன்றும் இல்லை, ப்ராஸ்பெக்டஸ்னா என்னது, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து இதுதான்ப்பா ப்ராஸ்பெக்டஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், இல்லை இது தான் நான் சொல்கிறது தான், இப்படி தாண்டா இதுதாண்டா ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்லி இஷ்யூ பண்ணுறோம். சரிங்களா, அதை தான் ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு வாட்டி டெஃபினேஷனை வந்து ஷார்ட் பண்ணி படிக்கணும்னு இது வரைக்கும் மட்டும் படிச்சுட்டு போயிட்டேங்க. கடைசியில் தான் தெரியுது இது இவ்வளோ பெரிய டெஃபினேஷன், அப்புறம் தான் எடுத்து திருப்பி படித்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிடாதீங்க. டெஃபினேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு சும்மா அந்த செக்ஷன், அண்டர், ரெஃபர்ட் அதெல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க இந்த கிளாஸ். அதை தாண்டிட்டு கம்ப்ளீட்டான டெஃபினேஷனை முழுசாக படிச்சுக்கோங்க.
சரிங்களா? ப்ராஸ்பெக்டஸ் மீன்ஸ் எனி டாக்குமெண்ட் டிஸ்கிரைப்ட் ஆர் இஷ்யூட் as a prospectus and includes a red herring prospectus. Red herring prospectus or self prospectus or any notice, circular, advertisement or any other document inviting offers from public for subscription or purchase of any security of a body corporate. இப்போ இதை வந்து தனித்தனியாக பிரிப்போம். ஃபர்ஸ்ட், ப்ராஸ்பெக்டஸ் மீன்ஸ் அ டாக்குமெண்ட் டிஸ்கிரைப்ட் ஆர் இஷ்யூட் as prospectus. ப்ராஸ்பெக்டஸ்னா அதான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, டாக்குமெண்ட் டிஸ்கிரைப்ட் ஆர் இஷ்யூட் as prospectus. இது ரெண்டும் ஒரு கீவேர்டு. அண்ட் இதுல வந்து ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிற பேருக்குள்ள எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது, இப்போ வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு ஒரு பேர் சொல்றோம்னா அந்த குடும்பம் அப்படிங்கிறதுக்குள்ள யாரெல்லாம் இன்க்ளூட் ஆவா, அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, எக்ஸெட்ரா, ஏபிசிடி, எக்ஸ்ஒய்செட்னு. ஸோ அதெல்லாம் இப்படி யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராஸ்பெக்டஸ்ங்கிற டெஃபினேஷனுக்குள்ள எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூட்ஸ் அ ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ். அது என்னப்பா ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ப்ராஸ்பெக்டஸ் லெசன்ல வந்து பின்னாடி அதை நம்ம கவர் பண்ணுவோம். இப்போதைக்கு டெஃபினேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. includes a red herring prospectus, self prospectus or any notice, circulars, advertisements or any other document இன்வைட்டிங் ஆஃபர் ஃப்ரம் பப்ளிக். இப்போ வந்து பப்ளிக்கை வந்து நீங்கள் வந்து வாங்க என் கம்பெனியில் ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு இன்வைட் பண்ணுற எல்லா ஆஃபருக்கு பேருமே வந்துட்டு, எல்லா டாக்குமெண்ட்டுக்கு பேருமே ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபார் த சப்ஸ்கிரிப்ஷன் தான் இங்கே சொன்னோம் பார்த்தீங்களா, ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் எனி செக்யூரிட்டிஸ் ஆஃப் அ பாடி கார்பரேட். இதுதான் இந்த டெஃபினிஷனோட விளக்கம். அப்பவே வந்து பிரைவேட் கம்பெனினா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அடுத்த டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனினா என்ன? பப்ளிக் கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி. ஃபர்ஸ்டே வந்து என்ன சொல்றாங்கன்னா விச் இஸ் நாட் அ பிரைவேட் கம்பெனி. இதுலயே தெளிவாயிருச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து ஹேஸ் எ மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்ட். ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்ட் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இங்க கீழே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சின்ஸ் நத்திங் ஹஸ் பீன் பிரிஸ்கிரைப்ட் சோ ஃபார் there is no minimum paid up share capital to form a public company. இதெல்லாமே வந்து இவனுங்க திடீர்னு வந்து கொஸ்டின் பேப்பரை வந்து ரொம்ப கடுமையாக்கணும்னு நினைச்சானுங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி கடுமையான கேள்விகளை கேட்டுருவானுங்க. நம்ம வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம அங்க போயிட்டு அவன் வந்து கொடுத்துருப்பான் 200 crores அப்படின்னு. இதை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருப்போம், வேற எங்கேயோ. ஒருவேளை அதுவா இருக்குமோன்ட்டு எழுதிடுவோம். அந்த வேலையை மட்டும் நம்ம பண்ணிடக்கூடாது. ஸோ இதை பார்த்துக்கோங்க இந்த இடத்துல. இதெல்லாமே வந்து 1 மார்க்ஸுக்கு தேவைப்படக்கூடிய சில விஷயங்கள். ஓகேவா? ஸோ பப்ளிக் கம்பெனினா என்ன? பப்ளிக் கம்பெனி இஸ் நாட் அ பிரைவேட் கம்பெனி, ஹேஸ் அ மினிமம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்ட். அதே மாதிரி கீழே கொடுத்துருக்கான் பாருங்க, ப்ரொவைடட். இந்த ப்ரொவைடட்னு கொடுத்தானா கண்டிப்பாக அதை படிக்கணும்னு அர்த்தங்க. ப்ரொவைடட் தட் அ கம்பெனி விச் இஸ் அ சப்சிடரி ஆஃப் அ கம்பெனி நாட் பீயிங் அ பிரைவேட் கம்பெனி ஷால் பி டீம்டு டு பி அ பப்ளிக் கம்பெனி ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் வேர் சச் சப்சிடரி கம்பெனி கண்டினியூஸ் டு பி அ பிரைவேட் கம்பெனி. இந்த இடத்துல இது அவ்வளவோ தேவையில்லை அப்படின்னு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படி என்றால் படித்துக் கொள்ளுங்கள். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லைப்பா. உங்களுக்கு வேணா படிச்சுக்கோங்க. இதை சிம்பிளாக எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்துட்டு சப்சிடரி ஆஃப் அ பப்ளிக் கம்பெனி இஸ் ஆல்சோ டீம்டு டு பி அ பப்ளிக் கம்பெனி. இதோட நம்ம முடிச்சிடலாம். இவ்வளோ பெருசாக எழுதணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இருக்க சிலபஸ்க்கு எல்லாம் குழப்பிடும். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா வந்துட்டு இதே மாதிரி எழுதிக்கிங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன். சப்சிடரி ஆஃப் அ பப்ளிக் கம்பெனி shall be deemed to be a public company for the purpose of this act. அவ்வளவுதான். இதோட முடிச்சிடலாம். சரிங்களா? அது பிரைவேட் கம்பெனியா கூட இருக்கலாம், பப்ளிக் கம்பெனியோட சப்சிடரி. பட் இந்த ஆக்டோட பர்பஸ்க்காக அதையுமே நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணும், பப்ளிக் கம்பெனியே அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட டெஃபினிஷன்ஸ் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ரிலேட்டட் பார்ட்டி. யாரை வந்து ரிலேட்டட் பார்ட்டின்னு சொல்லுவோம் அப்படிங்கறத நம்ம வந்து ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ரிலேட்டட் பார்ட்டி அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து டிரெக்டர் ஆர் ஹிஸ் ரிலேட்டிவ். டிரெக்டர் அவனோட சொந்தக்காரன், இதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா கேஎம்பியும் அவனோட சொந்தக்காரனும். இவனுங்க 2 பேரும். ஏன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கேஎம்பியோட ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வந்து கம்பெனியில் இருக்காங்க, இவங்க வந்து ரிலேட்டட் பார்ட்டியான ஒரு கொஸ்டின் வைப்பான். அந்த இடத்துல போயிட்டு ஒய்ஃப் தானே, அவங்க எல்லாம் எதுக்கு வரப்போறாங்க, நோ ஷி இஸ் நாட் ரிலேட்டட் பார்ட்டி அப்படின்னா வந்துட்டு சாம்பார் ஆப் எனக்குங்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் அந்த இடத்துல 1 மார்க். ஸோ அதனால வந்து இதை பார்த்துக்குங்க. அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு a firm in which a director or a manager or his relative is a partner. சரிங்களா? ஒரு ஃபர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபர்ம் வந்து firm in which a director, manager or a relative is partner. இப்போ நம்ம கம்பெனியில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த ஃபர்மில் போயிட்டு அவர் வந்து ஒரு மேனேஜராக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், இல்லை வந்துட்டு அவரோட பார்ட்னர் ஒரு ரிலேட்டிவாக இருக்கலாம். அப்போ அவரும் அந்த ஃபர்மும் நமக்கு ரிலேட்டட் பார்ட்டியே.
அடுத்தது அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கீழ அந்த பிரைவேட் கம்பெனிக்கும் சரி, பிரைவேட் கம்பெனி இன் விச் அ டைரக்டர் ஆர் மேனேஜர் ஆர் ரிலேட்டிவ் இஸ் அ மெம்பர் ஆஃப் அ டைரக்டர். இது ஒண்ணு. அதே மாரி வந்து பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனிலயுமே பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அதே டெஃபினிஷன் தான் மேல சொன்னது. அதுக்கப்புறம் மோர் தென் 2% ஆஃப் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். இதுல வந்து அவரு வந்து 2 2%க்கு மேல பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஹோல்டு பண்ணியிருக்காருன்னா, அவரும் நமக்கு ரிலேட்டிவே. அவரும் நம்மளோட சொந்தக்கார பையன் தான் அப்படிங்கிற மாரி. அடுத்து வந்து பாடி கார்ப்பரேட். எனி பாடி கார்ப்பரேட் whose board of directors, managing director or manager is accommodated to act in accordance with the advice direction of the ஓகே. அதே தான் வந்து இங்கேயும் இப்போ போர்ட் ஆஃப் எனி பாடி கார்ப்பரேட் நம்ம இந்த நம்ம மேனேஜிங் டைரக்டர், போர்ட் ஆஃப் டைரக்டர் இவங்களோட இதுக்கு கீழ செயல்படுறாங்கன்னா, அந்த பாடி கார்ப்பரேட்டும் நமது ரிலேட்டட் பார்ட்டியே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது வேற என்ன? ஓகே. இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. ரிலேட்டிவ் வந்து நீங்களே படிச்சுக்கங்க. அது ரொம்ப ஈஸி தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாதரு, மதரு, சன்னு, ஸ்டெப் சன்னு, ஸ்டெப் டாட்டர் வராது. சன்ஸ் ஒய்ஃபு, டாட்டர் ஹஸ்பண்டு, பிரதரு, சிஸ்டர், ஸ்டெப் பிரதர், ஸ்டெப் சிஸ்டர் இவங்கலாம் வருவாங்க. சரிங்களா? ஷேர் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். குட்டியா தான் இருக்கும். பட் இம்பார்ட்டன்ட் தான். ஷேர் மீன்ஸ் அ ஷேர் இன் ஷேர் கேபிட்டல் ஆஃப் அ கம்பெனி அண்ட் இன்க்ளூட்ஸ் அ ஸ்டாக். அவ்வளோதான். ஷேர்னா என்ன? ஷேர் வந்து மீன்ஸ் அ ஷேர் இன் ஷேர் கேபிட்டல் ஆஃப் அ கம்பெனி. கம்பெனியோட ஷேர் கேபிட்டல்ல ஷேர். அதுல வந்து ஸ்டாக்கும் இன்க்ளூட் ஆகும். அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கம்பெனி. ஸ்மால் கம்பெனி அப்டின்னா வந்து ஸ்மால் கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி அதர் தென் அ பப்ளிக் கம்பெனி. ஃபர்ஸ்ட்டு இதே குடுத்துடுறான் பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்மால் கம்பெனிக்குள்ள எதெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள டெஃபினிஷன்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டே வந்து குடுக்குறது பார்த்தீங்கன்னா, அதர் தென் அ பப்ளிக் கம்பெனி. அப்ப என்னவா இருக்கும்? ஸ்மால் கம்பெனி அனைத்துமே பிரைவேட் கம்பெனியா தான் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, வேற யாரெல்லாம் வந்து வரமாட்டாங்க அப்டின்னா வந்து ஓகே. நம்ம வந்து முதல்ல இத பார்த்துரலாம் டெஃபினிஷன். means a company other than a public company paid up share capital which does not exceed 50 lakh or such higher amount as may be prescribed which shall not be more than 10 crore rupees. அதே மாதிரி வந்து டேர்ன் ஓவர் இது வந்து பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். இப்போ நம்ம பார்க்க போறது டேர்ன் ஓவர். டேர்ன் ஓவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இமீடியட்லி ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து which does not exceed 2 crore rupees of such a higher amount and not more than 100 crore rupees அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து which shall apply to இது யாருக்கெல்லாம் வந்து ஸ்மால் கம்பெனிங்கிற பட்டம் அப்ளை ஆகாது என்றால் பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங் ஆர் அ சப்சிடரி கம்பெனி, கம்பெனி ரிஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 8 கம்பெனி ஆர் அ கம்பெனி ஆர் அ பாடி கார்ப்பரேட் கவர்ன்ட் அண்டர் ஸ்பெஷல் ஆக்ட். இவங்க யாருக்குமே வந்து இது வந்து இதாகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா ஸ்மால் கம்பெனி அப்படிங்கிறத நம்ம எத சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் 4 crore டர்ன் ஓவர் 400 crore. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற கரண்ட் லிமிட். ஓகேவா? இப்ப ஆக்ட் வந்து நமக்கு ஸ்பெசிஃபை பண்றது இந்த 2 லிமிட் தான். சரிங்களா? இது 2மே இது வந்து ஆர் கண்டிஷன் கிடையாது. இது வந்து அண்ட் கண்டிஷன். சரிங்களா? ஆர் கண்டிஷன் அப்டின்னா வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். திஸ் ஆர் திஸ். இது 2ல ஏதோ ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆனா போதும்னு. ஆனா அண்ட் கண்டிஷன்னா 2மே சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படிங்கிறது தான் அண்ட் கண்டிஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அண்ட் கண்டிஷன். சரிங்களா? இங்கேயே அண்ட் போட்டுறேன். அவ்வளோதான். இதுதான் வந்து ஸ்மால் கம்பெனி. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான டெஃபினிஷன் இந்த ஸ்மால் கம்பெனி. இன்னொரு வாட்டி படிச்சுக்கங்க. இப்போ இவங்க அந்த லிமிட் மாத்துனாலுமே வந்துட்டு மேல எதுக்கு இந்த பெய்ட் அப் கேபிட்டல் டர்ன் ஓவர் குடுத்துருக்காங்கன்னா, நெறைய பேத்துக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். இது ஏன்னா எனக்கும் ஒரு டைம்ல இருந்துச்சு. என்னடான்னு புரியாம இருந்துச்சு. அப்புறம் தான் படிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சது. இது வந்து இந்த லிமிட் செட் பண்றாங்கல்ல, இது வந்து 10 crore வந்து தாண்டக்கூடாது. இந்த இடத்துல டர்ன் ஓவர் வந்து 100 crore தாண்டக்கூடாது. அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். சிம்பிளா சொல்லணும்னா. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சப்சிடரி கம்பெனி. சப்சிடரி கம்பெனி நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? ஹோல்டிங் கம்பெனி படிக்கும்பொழுது, சப்சிடரி கம்பெனி படித்தால் ஹோல்டிங் கம்பெனி ஈஸியா இருக்கணும். இத பார்த்துட்டு நம்ம மறுபடியும் ஹோல்டிங் கம்பெனி டெஃபினிஷன் பார்த்தோம்னா, டக்குன்னு குபீர்னு புடிச்சிரும் நமக்கு இது என்னங்கிறது. ஓகேவா? ஸோ சப்சிடரி கம்பெனி அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, மீன்ஸ் அ கம்பெனி விச் த ஹோல்டிங் கம்பெனி இன் விச் த ஹோல்டிங் கம்பெனி எங்கேயோ பார்த்த மாரி ஞாபகம் இருக்குங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஞாபகம் இல்லன்னா போய் டக்குன்னு ரீகால் பண்ணிருங்க. மறந்துறக்கூடாது. கண்ட்ரோல்ஸ் த கம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சரிங்களா? சப்சிடரி கம்பெனினா எந்த மாரி கம்பெனினா, ஹோல்டிங் கம்பெனி வந்து என்ன பண்ணுவான்னா, சப்சிடரில வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட காம்போசிஷன கண்ட்ரோல் பண்ணுவான். அதே மாரி வந்து ஹி எக்ஸர்சைசஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ் மோர் தேன் 1/2
ஆஃப் த டோட்டல் ஓட்டிங் பவர். எய்தர் அவன் வந்து அந்த டோட்டல் ஓட்டிங் பவர்ல 1/2க்கு மேல இவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். அது எய்தர் அவனோட சொந்த முயற்சியிலயா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அவனோட கூட்டாளிகள்னு சொல்லப்படுற அவனோட சப்சிடரிஸை சேர்த்து 1 or 2 சப்சிடரிஸை சேர்த்து கூட அவன் கண்ட்ரோல் பண்ணலாம். அவன் அப்படி கண்ட்ரோல் பண்றானா அவனுக்கு பெயர் தான் ஹோல்டிங் கம்பெனி என்பது சொல்றாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு வந்து இங்க பாருங்களேன், இதுல வந்து எத்தனை லேயர்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றான். இது 1 மார்க். Provided that such class or classes of holding company as may be prescribed shall not have layers of subsidiary beyond such members as may be prescribed. எத்தனை லேயர்ஸ் இருக்கக்கூடாதுன்னா மோஸ்ட்லி 2 லேயர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இதுல வந்து வேற எதுவும் பெருசாலாம் இங்க கிடையாது. சரி, ஓகே. அடுத்து வந்து நெக்ஸ்ட் போலாம். இதுவுமே இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் தான். ஹோல்டிங் கம்பெனி இப்போ புரியுதுங்களா? இப்போ ஹோல்டிங் கம்பெனி டெஃபினேஷன் படிக்கிறேன் பாருங்களேன். ஹோல்டிங் கம்பெனி இன் ரிலேஷன் டு ஒன் ஆர் மோர் அதர் கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி ஆஃப் விச் சச் கம்பெனிஸ் ஆர் சப்சிடரி கம்பெனி. அவ்வளவுதான். இந்த கம்பெனிஸோட என்ன சொல்றாங்கன்னா மீன்ஸ் அ கம்பெனி ஆஃப் விச் சச் கம்பெனிஸ் ஆர் சப்சிடரி கம்பெனிஸ். அவ்வளவுதான். இப்போ புரியுதுங்களா எது வந்து ஹோல்டிங் கம்பெனி எது சப்சிடரி கம்பெனிஸ்ன்ட்டு? ஓகே. இந்த கம்பெனியோட கம்பெனிஸ் எல்லாமே சப்சிடரி. எந்த கம்பெனி இப்போ வந்து ஒரு கம்பெனி சப்சிடரின்னு இருக்குன்னா அந்த கம்பெனி எதுக்கு கீழே எதோட சப்சிடரினா ஆப்போசிட் ஹோல்டிங் ஹோல்ட் பண்ணாதான் சப்சிடரி ஆக முடியும். பேரண்ட் கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி. இவங்க டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை நம்ம. அடுத்தது ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் தான். ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் திருப்பியும். ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் பை அ கம்பெனி. யாருக்கு இஷ்யூ பண்றாங்க? ஃபர்ஸ்ட் இஷ்யூட் பை யார் இஷ்யூ பண்றா? கம்பெனி இஷ்யூ பண்றாங்க. அடுத்த கொஸ்டின் யாருக்கு இஷ்யூ பண்றாங்க? டு இட்ஸ் டைரக்டர்ஸ் எம்ப்ளாயீஸ். சரிங்களா? டைரக்டர்ஸ்க்கு எம்ப்ளாயீஸ்க்கு இஷ்யூ பண்றாங்க. எந்த ரேட்டுக்கு இஷ்யூ பண்றாங்க? அட் அ டிஸ்கவுண்ட் ஆர் கன்சிடரேஷன் அதர் தென் கேஷ். கேஷுக்கு இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இதுலயே தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஃபார் ப்ரொவைடிங் தயர் எதுக்காக இஷ்யூ பண்றாங்க? ஃபார் ப்ரொவைடிங் தயர் நோ ஹவ் ஆர் மேக்கிங் அவைலபிள் ரைட்ஸ் இன் த நேச்சர் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூ அடிஷன்ஸ் இன் வாட் எவர் நேம் இட் மே பி கால்டு. இவங்க வந்து கம்பெனிக்கு வந்து இவங்க கடின உழைப்பால நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரியா இஷ்யூ பண்றதா ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். அதை வந்து யார் யாருக்கு இஷ்யூ பண்ணுவாங்க? யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா கம்பெனி இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்தது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ்க்கு எம்ப்ளாயிஸுக்கும். எந்த ரேட்ல? அட் அ டிஸ்கவுண்ட் ஆர் கன்சிடரேஷன் எதை தாண்டி? அதர் தென் கேஷ். எதுக்காக? ஃபார் ப்ரொவைடிங் தேர் நோ ஹவ் ஆர் மேக்கிங் அவைலபிள் ரைட்ஸ் டு தேர் நேச்சர் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இந்த சாப்டர்ல வந்து இதுதான் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ். இதுல 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க கீழே டெஸ்ட் ஆர் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ்ல. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின்ஸ். இது ரெண்டையுமே வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ப்ரிலிமினரி இவ்வளோதான் ஓவர். ஸோ இனி அடுத்தடுத்த செஷன்ஸை வந்து இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். உங்களுக்கும் எந்த சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா இப்படிலாம் பண்ணலான்னா தாராளமாக சொல்லுங்கள். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.